இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் காம்போ மெனு. ஃபஸ்ட்டு செய்ய போகிறது வெஜிடபிள் குருமா. இப்போ ஒரு குக்கரில் ரிஃபைண்ட் ஆயில் பாதி, கோகோனட் ஆயில் பாதி எடுத்துகிட்டு ஒரு 3 பட்டை 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடும். அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி, ஒரு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 10லேருந்து 12 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் நல்லா பிளான்ச் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூட ஒரு 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 4 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய் பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மசாலா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயை நல்லா அரைச்சிட்டு கெட்டியாக பால் பிழிஞ்சு ஒரு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் தேங்காய் பால் இல்லாமல் தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ செகண்ட் ஒன் தாளிச்ச சாதம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம நார்மல் பொன்னி அரிசியில் தான் இந்த சாதம் செய்ய போகிறோம். ஸோ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்தால் தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வரும்போது அரிசி ஆட் பண்ணி ஒயிட் ரைஸ்க்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான தாளிச்ச சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு மல்லி துவையல் செய்ய போகிறோம். மல்லித்தலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 கட்டு எடுத்துக்கிறேன். இது கூட 6-7 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாயும், ஒரு சின்ன துண்டு புளி, இதை எல்லாத்தையுமே வதக்க மாட்டோம். பச்சையாகவே எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்காதீங்க. கொரகொரப்பாக அரைச்சி காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும். இந்த சட்னி தோசை இட்லிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாலோ அல்லது லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுமா லஞ்சு, இந்த மாதிரி தாளிச்ச சாதம், வெஜிடபிள் குருமா, இந்த மல்லி துவையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.